ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அப்படிங்கிற சாப்டர் பார்த்தோம். 7 லெக்சர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இப்போ நான் அதோடைய எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்லப்பேன். மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது. கிராவிடேஷனல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸோட யூனிஃபிகேஷன். ஸோ மொத்தமாக ஃபோர்ஸ் இருக்கிறது கிராவிடேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர். இந்த 4 தான். இந்த 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். Gravitational force is a force of mutual attraction between two objects by virtue of their mass. மாஸை பொறுத்து தான் அந்த 2 ஆப்ஜெக்டோட உள்ள ஃபோர்ஸஸ் இருக்குது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் a யூனிவர்சல் ஃபோர்ஸ். இருக்கிறதுலே இந்த 4 ஃபோர்ஸில் எது யூனிவர்சல் ஃபோர்ஸ் கேட்டிங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். எவ்ரி ஆப்ஜெக்ட் யூனிவர்சல் ஃபோர்ஸ்னு இருக்கிற ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் தான். எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் திஸ் ஃபோர்ஸ், எவ்ரி ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபோர்ஸ். இருக்கிறதுல எல்லா ஆப்ஜெக்டையும் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஃபோர்ஸ்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்டிங் எடுத்தாலும் கண்டிப்பாக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் எர்த், அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ் கிராவிட்டி டியூ டு எர்த் அப்படிங்கிறது. ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி எர்த். ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டால் கண்டிப்பாக கீழே வந்து தான் விழுவும். அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் கிராவிடேஷன். கிராவிட்டி கவர்ன்ஸ் தி ஃபாலோயிங். கிராவிட்டி எதெல்லாம் கவர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாலோயிங் மேட்டர்ஸ் தான் கவர்ன் பண்ணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஷன் ஆஃப் மூன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அரௌண்ட் தி எர்த். அங்கேயும் கிராவிட்டி இருக்குது. மூனோடைய மோஷன்லேயும் சரி, மூமெண்ட்லேயும் சரி, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டோடைய மூமெண்ட்லேயும் சரி, அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். மோஷன் ஆஃப் எர்த் அண்ட் பிளானட்ஸ் அரௌண்ட் தி சன். எர்த்தோடைய இதுவும் பிளானட்டோடையும் சன்னை சுற்றி வர்றது எல்லாமே சோலார் சிஸ்டத்தில் எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இருக்குது. த மோஷன் ஆஃப் பாடிஸ் ஃபாலிங் டு தி எர்த். மோஷன் ஆஃப் பாடிஸ் ஃபாலிங் டு தி எர்த்னா அதான் சொன்னோம்ல, ஒரு பொருளை மேலேருந்து கீழே தூக்கி போட்டால் கீழே வந்து விழுந்துடும். கிராவிட்டி பிளேஸ் எ கீ ரோல் இன் லார்ஜ் ஸ்கேல் ஃபினாமினா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக யூனிவர்ஸில் எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தாங்க. அதான் இருக்கிறதுலே அதிகபட்சமான ஃபோர்ஸ். ஏன்னா யூனிவர்சல் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லியாச்சு, அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி பிளேஸ் எ கீ ரோல் இன் த ஃபார்மேஷன் அண்ட் எவால்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் அண்ட் கேலக்டிக் கிளஸ்டர்ஸ். எல்லாமே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸோடைய ஃபார்மேஷனாலும் சரி, அதோடைய பரிமாணம், எவால்யூஷனாலும் சரி, எல்லாத்துக்குமே கிராவிட்டி ஒரு பெரிய பங்கு வகிக்கும். ஃபார்மேஷன், எவால்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் அண்ட் கேலக்டிக் கிளஸ்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, ஸோ இதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் எ ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகல். கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னாலே ஏன் வருதுன்னா, சார்ஜ் இருந்தால் தான் கண்டிப்பாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸே வருது. ஏன் சார்ஜ் தான் வருதுன்னா, அங்கே தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்னானது சார்ஜ் தானே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் சிம்பிளர் கேஸ் வென் சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது ஸ்டேஷனில் இருக்கும்போது, கூலம்ஸ் லா, ஒரு ஃபோர்ஸ், ஒரு லா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, அதான் கூலம்ஸ் லா. ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன இருக்குன்னா, அட்ராக்டிவ் ஃபார் அன்லைக் சார்ஜ். அன்லைக் சார்ஜ்னால் ப்ளஸ்ஸு மைனஸு, பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அன்லைக் சார்ஜ். இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அதாவது லைக் சார்ஜ் ரெண்டுமே ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜ் தான் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சார்ஜஸ் இன் மோஷன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறாங்க. சார்ஜஸ் இன் மோஷன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் எஃபெக்டே ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். எப்படி எலக்ட்ரிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அது என்ன ஆகும்னா, மூவிங் சார்ஜை ரைஸ் பண்ணும், கிவ் ரைஸ் டு ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் சார்ஜ். மூவிங் சார்ஜ் சுற்றி வரும்போது அதோடைய மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் இன்செப்பரபிள் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் ஆகி தான் இருக்கும், ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. லைக் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அதிகபட்சமாக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஆனால் அதுக்கு எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் ஒரு பொருளை தூக்கி போட்டோம், பொருளை வச்சு தானே அதை நம்ம கிராவிட்டினே சொல்கிறோம்.
இப்போ மோஷன் ஆஃப் மூன் அரௌண்ட் தி சன், மூன் அரௌண்ட் தி எர்த்து, அப்போ ஸ்டார்ஸு, இப்போ சோலார் சிஸ்டம் சுற்றி வருது, சன்னை சுற்றி வருது, பிளானட் சுற்றி வருது, எல்லாமே எதை சொல்கிறோம், அந்த கன்சர்ன் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு நம்ம எந்த விதமான மீடியமும் தேவையில்லை அப்படிங்கிறது. இட் இஸ் எனார்மஸ்லி ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு கிராவிட்டி. கிராவிட்டியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ப்ரோட்டான், ஒரு 2 ப்ரோட்டானுக்கு இடையில உள்ள எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா 10⁻36 டைம்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்றாங்க. 10⁻36 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அந்த மடங்கு ஈக்குவலாக இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போது ஒரு 2 ப்ரோட்டானுக்கு இடையில உள்ள கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து 10⁻36 டைம்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த 2 ப்ரோட்டானுக்கு இடையில ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ப்ரோட்டான்ஸ் 10⁻36 டைம்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் them. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் ஒன் வேர்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எனி ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ், நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டாலும் அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு மேட்டர் வந்து ஆஸ் வி நோ கன்சிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி சார்ஜ் கான்ஸ்டன்ட்ஸ். கண்டிப்பாக ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். எலக்ட்ரானா நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானா பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கே தெரியும். அப்போ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். மேட்டர் என்னது, சாலிடு, லிக்விடு, கேஸ், இது 3 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் மச் ஸ்ட்ராங்கர் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதான் முதல்ல பார்த்துட்டோம், ஸ்ட்ராங்கர் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இது எதை டாமினேட் பண்ணுன்னா அட்டாமிக் மாலிகுலர் ஸ்கேல் உள்ள ஃபோர்ஸையும் டாமினேட் பண்ணுது. ஏன்னா இதான் இருக்கிறது ரொம்ப பெருசாச்சு. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் மெயின்லி த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கவர்ன்ஸ். அதை மட்டும் ஃபோர்ஸை மட்டும் கவர்ன் பண்ணலை, அதோடைய ஸ்ட்ரக்சரையும் கவர்ன் பண்ணுது. அதோடைய ஸ்ட்ரக்சரையும் வந்து ரூல் பண்ணுது. ஆட்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சரையும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையும் ரூல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. The dynamics of chemical reactions and the mechanical and thermal properties of matter அதையும் கவர்ன் பண்ணுது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட டைனாமிக்ஸும் மெக்கானிக்கல் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கவர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இட் அண்டர்லைஸ் மேக்ரோஸ்கோபிக் ஃபோர்ஸஸ் லைக் டென்ஷன் ஃபோர்ஸ், டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதுக்கும் உங்களுக்கு வந்து சின்ன ஃபோர்ஸஸ் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஃபோர்ஸஸ், டென்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கும் அது வந்து ஒரு பெரிய வழிவகுக்குது. கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். எப்போவுமே கிராவிட்டி வந்து அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் தான். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அரிசி வாங்குகிறோம். 5 கிலோ அரிசி தாங்கன்னு தான் கேட்போம். நம்ம எங்கேயாவது போய் -5 கிலோ அரிசி தாங்கன்னு கேட்போமா? சான்ஸே இல்லை. மாஸுக்கு வந்து நெகட்டிவ் வரவே வராது. மாஸுக்கு வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சார்ஜஸ் கம்ஸ் இன் 2 வெரைட்டிஸ். ஆனால் சார்ஜ் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் வருது. என்னது, பாசிட்டிவும் வருது, நெகட்டிவும் வருது. மேட்டர் பார்த்திங்கன்னா சார்ஜே கிடையாது, நெட் சார்ஜ் வந்து 0. ஏன்னா மேட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரல், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் லார்ஜ்லி 0 அப்படிங்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து லார்ஜ்லி 0 அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டாமினேட்ஸ் டெரஸ்ட்ரியல் ஃபெனமெனா. டெரஸ்ட்ரியல் ஃபெனமெனா எர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அது டாமினேட் பண்ணும். எது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆட்டமோடைய மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சரையும் ஃபோர்ஸையும் டாமினேட் பண்ணும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் ஃபெனமெனா எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் டாமினேட் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் இன் அட்மாஸ்பியர். அதோடைய அமைப்பு எங்கன்னா அட்மாஸ்பியர்லையும் இருக்கும். அட்மாஸ்பியரையும் தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்குது. வேர் த ஆட்டம்ஸ் ஆர் அயனைஸ்ட் தட் லீட்ஸ் டு லைட்னிங். அப்போது ஏன் மின்னல் அடிக்குதுன்னா அங்கே அயனைசேஷன் நடக்குது. அப்போ அதில் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகுது. ஸோ நமக்கு லைட்னிங் கிடைக்குது. ஸோ இதுலேயும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. The enormous strength of electromagnetic force compared to gravity is evident in our daily life. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நடந்துகிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ லைட்னிங் சொன்னல, மின்னல் எல்லாமே. when we hold a book in our hand, இப்போ ஒரு புக்கை கையில் வச்சுருக்கோம், they are balancing the gravitational force on the book அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம புக்கை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கோடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்று எதனாலன்னு கேட்டிங்கன்னா டியூ டு ஹியூஜ் மாஸ் ஆஃப் எர்த் பை த நார்மல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை அவர் ஹேண்ட். 2 இது இருக்குது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த புக். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஹியூஜ் மாஸ் ஆஃப் தி எர்த்தோடைய மாஸு அண்ட் நார்மல் ஃபோர்ஸ், நம்மளுடைய கை பூமிக்கு நேராக நார்மல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அதனால தான் நம்மளால் கையில் புக்கை தெளிவாக ரொம்ப பேலன்ஸ் பண்ணி வச்சு நிற்க முடியுது. The latter is nothing but the net electromagnetic force between the charged constants of our hand and the book. The surface is in contact. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா
சார்ஜ்டு கான்ஸ்டன்ஸாக பாருங்கள். நம்ம கையில் இருக்கக்கூடிய புக்குக்கும் கைக்கும் இடையில இருக்கக்கூடிய சார்ஜ்டு கான்ஸ்டன்ஸும் சர்ஃபேஸில் கான்டாக்டாக இருக்குது. நம்ம பூமியோட சர்ஃபேஸ் கூட கான்டாக்டில் வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கராக இல்லை, கிராவிட்டியோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங் மேன், ஒரு பலமான மனுஷன் ஃபெதரை உடச்சா அமுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் கிராவிட்டியோட ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ இன்டீட் டு பி கன்சிஸ்டன்ட். அதனால தான் நம்மளுடைய வெயிட்டை நம்மளே தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர் பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.